ரீசெண்ட் டேஸில் நமக்கு இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும். இது ஒரு ஸ்கேம்னு கூட தெரியாமல் நம்ம இந்த மாதிரி மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண போயிருப்போம். இந்த மாதிரி வர மெசேஜ்லாம் உண்மையா இல்லையா, இது எந்த மாதிரியான ஸ்கேம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்டெம்குரு, நான் உங்கள் கிஞ்ச். ஸோ முதலாவதாக இந்த மாதிரி ஸ்கேம் மெசேஜ் ஏதாவது ஒரு கம்பெனி அனிவர்சரி ஆஃபராக தர மாதிரி தான் இந்த மெசேஜஸ் வரும். ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது வந்திருக்க லிங்க் அந்த ஃபேமஸ் கம்பெனியோட ஒஃபீஷியல் வெப்சைட்டான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தா தெரியும், டொயோட்டா கார் கம்பெனியோட்டு 60வது அனிவர்சரின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க வெப்சைட் லிங்க் ஒஃபீஷியல் லிங்க் கிடையாது. ஸோ அதை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்கலும் இது உண்மையாக ஃபேக்கா அப்படின்னு. அதே மாதிரி அடுத்ததாக வந்திருக்கு கட்டார் ஏர்வேஸ். ஸோ இதில் கொடுத்துருக்க லிங்க்கும் ஒஃபீஷியல் வெப்சைட்கான லிங்க் கிடையாது. ஆகவே முதலாவதாகவே இது ஃபேக்குன்னு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது கிளிக் பண்ணி பார்ப்போம். லிங்கை கிளிக் பண்ணதும் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ முதலாவதாகவே கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் 10,000 ரூபாய் வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதோட 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழே இந்த ரிவார்ட் பெற்றவங்கள்ட்ட கமெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம முதலாவதா இதுக்கு ஆன்சர் பண்ணி பார்ப்போம். டு யூ நோ கட்டார் ஏர்வேஸ்? இதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்தாலும் நோ கொடுத்தாலும் அடுத்த கொஸ்டின் போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்து வர 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எந்த ஆன்சர் கொடுத்தாலும் நீங்கள் இந்த கிஃப்ட்டை வின் பண்ணிட்டீங்கன்னு தான் மெசேஜ் வர போகுது. 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணோன்னு இந்த 9 கிஃப்ட் பாக்ஸ்லையும் ஏதோ ஒரு பாக்ஸில் தான் நமக்கு 10,000 ரூபாய் ப்ரைஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது எப்படியுமே நீங்கள் ரெண்டாவதாக கிளிக் பண்ணுற பாக்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த லிங்க்கை உங்கள்கிட்ட 5 குரூப் அல்லது 20 பேருக்கு ஷேர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஷேர் பண்ணணும் தான் அப்படின்னு இல்லை, ஷேரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணாலே இந்த வெப்சைட் நினச்சிடும் நீங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ 20 செஞ்சு காட்டுறேன். A few inches later. ஸோ 20 ஷேர் பண்ணதுக்கு பிறகு கீழே உள்ள ப்ளூ கலர் பார் ஃபில் ஆகுது. இது ஃபில் ஆகுனதுக்கு பிறகு எனக்கு ஒரு மெசேஜ் ஷோ ஆகுது. இதில் ஒரு கேப்ஷா கொடுத்து அதை டைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஹெட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் இன்னொரு ஸ்கேம் பேஜ் தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த பேஜில் எனக்கு ஆப்பிள் ஐஃபோன் 13 ப்ரோ கிஃப்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்டார்ட் காலை கிளிக் பண்ணுவானா இருந்தால் என் மொபைல்லேருந்து ஒரு ஃபாரின் நம்பருக்கு கால் போக போகுது. ஸோ அப்படி கால் பண்ணுவோமா இருந்தால் ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து என் ஃபோன் டிரெக்டாக கனெக்ட் ஆகி என் மொபைலில் உள்ள எல்லாத்தையும் அவங்களால அக்சஸ் பண்ணக்கூடிய சான்ஸை நானே உருவாக்கி கொடுக்குறேன். ஸோ இது தான் இந்த ஸ்கேம். அதாவது நமக்கு ஒரு ஆசை காட்டி நம்ம டீட்டெயிலை ஹேக்கருக்கு வழங்கி நம்ம பெர்மிஷனோடய அவங்க நம்ம மொபைலை ஹேக் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக நான் முதலாவதாக ஓப்பன் பண்ண கட்டார் ஏர்வேஸ் போகிறேன். அந்த இடத்துல கீழே கமெண்ட் பண்ணியிருக்கவங்கள்ட்ட நேமும் கமெண்ட் பண்ணியிருக்க டைமையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாக உள்ள ஸ்கேம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு 30 GB கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கேமை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் மாதிரி தான் இருக்குது. கீழே லைக் கமெண்ட் ஷேர்னு இருக்குது. சாதாரணமாக இந்த மாதிரி ஒரிஜினல் போஸ்ட்டாக இருந்தால் நம்ம லைக்கை கிளிக் பண்ணுவோமா இருந்தால் லைக் கிளிக் ஆகணும். கமெண்ட்டை கிளிக் பண்ணுவோமா இருந்தால் நமக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அங்கே ஷோ ஆகணும். ஷேர் பண்ணுவோமா இருந்தால் ஷேர் ஆக்கப்படணும். ஸோ இதில் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் அது கிளிக் ஆக்கப்படாது. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு கமெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த கமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுவோமா இருந்தால் உண்மையான ப்ரொஃபைலாக இருந்தால் அந்த ப்ரொஃபைல் வியூ ஆகணும். ஆனால் இங்கே வியூ ஆகாது. லாஸ்ட்டாக ரைட்டாக கமெண்ட்னு இருக்குது. அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுவோமா இருந்தால் சென்ட் பண்ணக்கூடிய வசதி இங்கே இருக்கணும். அந்த வசதியும் இங்கே இல்லை. ஆகவே இது உண்மையான கமெண்ட் எதுவுமே கிடையாது. சாதாரணமாக ஜிஃப் மாதிரியான ஒரு இமேஜ் தான். அதே மாதிரி அடுத்த ஸ்கேம் மெசேஜ் ஓப்பன் பண்ணுனா எனக்கு 50 GB டேட்டா ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்மளால் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த பேஜ்லேயே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணி பார்ப்போமா இருந்தால் 2 minutes எகோ 3 minutes எகோவாக மாறுது. ஆனால் நான் இதே பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுவேன்னா இருந்தால் நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது எப்படி எனக்கு ஷோ ஆகுச்சோ அதே மாதிரி திருப்பி வர கமெண்ட் பண்ணது 1 minute எகோன்னு ஷோ ஆக போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ஒரு ஜிஃப் இமேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆகவே இங்கே பண்ணிடுற கமெண்ட் எதுவுமே உண்மையான கமெண்ட் கிடையாது. நான் முதலாவது ஓப்பன் பண்ண கட்டார் ஏர்வேஸ்க்கு போகுமா இருந்தால் இப்போவும் முதல்ல பார்த்தா அதே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரி வர அவ்வளோ மெசேஜும் ஸ்கேமாக மட்டும்தான் இருக்க போகுது.
ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா இருந்தால் முதலாவதாக அதில் உள்ள லிங்க் ஒரிஜினலானு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது கீழே உள்ள கமெண்ட் எல்லாம் உண்மையானு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஃபர்தரான டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கேம் மெசேஜ் அனுப்பின அவ்வளோ பேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்.